अस्सलाम वालेकुम वेलकम टू சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பால்கோவா தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். பால்கோ செய்யணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த பால்கோ செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பால்கோ என்ன அப்படின்னா ரவா பால்கோ தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். செம்ம ஈஸிங்க. வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஈஸி, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாலில் பால் ஆடையெல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேறு எதுவும் தேவையில்லை, நெய் எதுவும் தேவையில்லைங்க. நான் இன்றைக்கி ஒரு 400 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், பால் லைட்டாக சூடாயிடுச்சு. இப்போது இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்கக்கூடாது. நல்ல பொடியான ரவையாக இருக்கணும். சேர்த்துடலாம். நீங்கள் காய்ச்சாத பால் கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் திக்கான பால் எடுத்தால் மட்டும்தான் இந்த பால்கோவா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விடலாம். இந்த பால்லே ரவை நல்லா வெந்துடும். கொஞ்சம் குண்டான ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நல்ல பொடியான ரவையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட குண்டான ரவை தான் இருக்குது அப்படின்னா மிக்ஸில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் ரவைக்கு மேலே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த பால்லே ரவை கொஞ்சம் வேகட்டும். நான் எடுத்த பால் முதவே காய்ச்சின பால் தான் எடுத்திருந்தேன். அதனால் மேலே ஆடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். அதனால் நம்ம நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அப்படி நீங்கள் பால் ஆடையெல்லாம் இல்லாத பால் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. ரவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப்புங்க. இது சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ரவையும் பால் சர்க்கரை இந்த 3 இருந்தாலே போதும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பால்கோவா செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வேலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இதில் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் திக்காயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானாலே போதுங்க. ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டி கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடும். அப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம கரெக்டான பால்கோவா பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ரவை பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் எந்த நட்ஸுமே நான் சேர்க்கல. நீங்கள் வேணால் நட்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி மேலே சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போவே நட்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.